ஹலோ வியர்ஸ், நம்ம லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாக ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த தொழில் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணலாம்? ஒரு லைக் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ணலாமா, இல்லை வந்து ஹச்இஎஃப்ல பண்ணலாமா, இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்எல்பி ஆர் கம்பெனி, ஒரு தொழிலை நான் எல்எல்பியாவோ இல்லை ஒரு கம்பெனியாவோ ரெஜிஸ்டர் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எல்எல்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அது என்ன லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு லெவல் அதிகங்க, கம்பெனிலேருந்து ஒரு லெவல் கம்மிங்க. அதாவது இது வந்து ஒரு ஹைபிரிட்னு நம்ம சொல்லலாம். இது என்னன்னு சொல்லாங்க, ஹைபிரிட்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸும் எடுத்து ஒரு நியூ என்டிட்டியாக கொண்டு வந்தது தான் இந்த எல்எல்பி. இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ்னுடைய நியூ கான்செப்ட், 10 to 13 இயர்ஸ் கான்செப்ட்டுங்க. ஃபாரின்ல ரொம்ப நாள் இருக்குங்க. ஸோ அப்போ இது ஒரு ஹைபிரிட்னு சொல்லலாம். கம்பெனிஸ்னு போகும்போது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்குங்க, லைக் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இருக்கு, 1% கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி. ஒரு 2 பேர், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து பண்றோம், இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து பண்றோம், இல்லை சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பண்றோம் அப்படின்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ஓகேங்க. எனக்கு பெரிய லெவலில் நான் பண்றேன் அப்படின்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. எக்ஸாம்பிள் ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், டாட்டா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்க. அடுத்து ஓபிசி, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் வந்து யாரையும் பார்ட்னராக சேர்த்துக்க விருப்பம் இல்லை, ஷேர் ஹோல்டராகவும் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா எஸ், தட் இஸ் பாசிபிள். ஒன் பர்சன் கேன் ஸ்டார்ட் அ கம்பெனிங்க. ஹீ வில் பி அ டைரக்டர், ஹீ வில் பி அ ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரே ஒரு ஆள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணி ரன் பண்ண முடியும். அந்த கம்பெனிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1% கம்பெனின்னு வருங்க. பிரைவேட் லிமிடெட்னு வரதுக்கு மேலே 1% கம்பெனின்னு வரும், பட் அது கம்பெனி. அடுத்தது, சார் நான் வந்து ஒரு 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 சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும், நாட் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங், நான் வந்து ஒரு அசோசியேஷன், ஒரு ட்ரஸ்ட்டு, நாட் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனிஸ்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பெனியை வந்து ஆரம்பிக்க முடியுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் இருக்குது. சரிங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்எல்பிங்கிறது எல்எல்பி ஆக்டில் கவர் ஆகிருக்கு, கம்பெனிஸுங்கிறது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கவர் ஆகிருக்குங்க. எல்எல்பியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸை வந்து பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லைன்னா மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். எல்எல்பி வந்து அக்ரிமெண்ட் மூலிமா அது வந்து ஒரு லைவுக்கு வருதுங்க. கம்பெனிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், அதுக்குள்ள ஒரு ஸ்டாச்சுரி ஆக்ட் மூலிமா நம்ம வந்து அதை ஃபார்ம் ஆகி வருதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணும், எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்கணும், இதெல்லாம் ஃபார்மேஷன் ப்ராசஸ்ங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்எல்பி வந்து கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ்ங்க. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்து வந்து லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக லோன் வாங்கி கொடுக்க முடியும் எல்எல்பியில், பட் கம்பெனியில் அப்படி பண்ண முடியாதுங்க. தெர் இஸ் அ ப்ரோட்டோகால், இந்த பர்சன்கிட்ட மட்டும் தான் லோன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் இருக்குங்க. சரி, இது வந்து நான் வந்து ஒரு எல்எல்பியோ ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. நான் என்ன பண்ணணும்? யூ ஷுட் அப்ரோச் எய்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரிங்க. ஒரு சிஏஓ இல்லை ஒரு சிஎஸ், அப்படி அவங்கள வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேமை ஃப்ரீஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ராஜா பிரைவேட் லிமிடெட் ஆர் கோயம்புத்தூர் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி நேமை வந்து நீங்கள் வந்து யோசிச்சு முடிவு பண்ணி வைங்க. ஒரு நேம் கூட போகாதீங்க, ஒரு 3 நேம் வந்து லிஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3 அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிற நேம் அப்படியே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கலாம், கிடைக்காம போடலாம். ஏன் சார் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேம் கொடுக்கறது வந்து பேன் இண்டியா பேசிஸில் நேம் கொடுப்பாங்க. நீங்கள் டிசைட் பண்ணி வச்சிருக்கிற நேமு இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது அதே மாதிரியோ அதே நேம்லையோ அதுக்கு சிமிலராகவோ நேம் இருந்தால் உங்களுக்கு அந்த நேம் கிடைக்காது. அடுத்தது, ராஜா கோயம்புத்தூர் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். ராஜா கோயம்புத்தூர் அப்படிங்கிறவங்களுக்கு யாராவது ட்ரேட்மார்க் எடுத்திருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து சிட்டி நேமை வந்து கம்பெனிகளை கொண்டு வர முடியாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இல்லைன்னா ராஜா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ராஜா ஃபைனான்ஷியல் சர்வீஸ்க்கு யாராவது நேம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தாலோ, இல்லை அந்த ராஜா ஃபைனான்ஷியல் சர்வீஸ்க்கு பேட்டன் ஆர் ட்ரேட்மார்க் எடுத்து வச்சிருந்தாலோ உங்களுக்கு அந்த நேம் கிடைக்காது. நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோலையும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ட்ரேட்மார்க் எடுத்து வைங்க அப்படின்னு ஏன் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ட்ரேட்மார்க் உங்க பேர்ல இருந்திருந்தால்
நீங்க அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. புரியுதுங்களா? நீங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சீங்க. அப்ப உடனே ட்ரேட்மார்க் எடுத்து வச்சிட்டீங்க. ராஜா ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிற பேருக்கு ட்ரேட்மார்க் எடுத்து வச்சிட்டீங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த அந்த அதே நேம்ல கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் ஈஸி, உங்களுக்கு நேம் கிடைக்கும். ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க டிசைட் பண்ணி வச்சிருக்கிற நேமு ஆல்ரெடி எங்கேயாவது யாராவது பேன் இண்டியாவில் வச்சிருந்தாலோ, இல்லை அதுக்கு சிமிலரா வச்சிருந்தாலோ, இல்லை அந்த நேமுக்கு ட்ரேட்மார்க் எடுத்து வச்சிருந்தாலோ அந்த நேம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதனால தான் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறேங்க. அப்போ அந்த நேமை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிஏஓ சிஎஸ்ஓ செக் பண்ணிவிட்டு அந்த நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இருந்ததுன்னா அந்த நேம் வந்து நமக்கு கிடைச்சிருங்க. அப்ரூவல்னு சொல்லி ஒரு லெட்டர் நமக்கு வரும், மெயிலில் வருங்க. அதுக்கு ஒரு 1000 rupees கவர்மெண்ட் சார்ஜஸ் பே பண்ணணும், ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன தொழில் பண்ண போறீங்க, உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபினான்ஷியல் லைக் ஆடிட் சர்வீஸ் பண்ண போறீங்களா, இல்லை ஒரு பொருளை வாங்கி விற்க போறீங்களா, இல்லை ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ண போறீங்களா, அப்படிங்கிறத அதை டிசைன் பண்ணணும். அதை நீங்க கொடுக்கணுங்க. அதுக்கடுத்தது எந்த இடத்துல அந்த தொழில் பண்ண போறீங்க, உங்க கூட யாரெல்லாம் சேர்ந்து பண்ண போறாங்க, அந்த டைரக்டர் யாரு, யார் ஷேர் ஹோல்டரா வர போறாங்க, ஓன் பிளேஸா ரெண்டல் பிளேஸா, இந்த மாதிரி டிசைட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு ஹாப்பி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க கம்பெனி ஃபார்மேஷன் தனியா பண்ணணும், பேன் நம்பர் தனியாக எடுக்கணும், டேன் நம்பர் தனியாக எடுக்கணும், ஜிஎஸ்டி தனியாக எடுக்கணும், இஎஸ்ஐ பிஎஃப் ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எல்லாம் தனித்தனியாக எடுக்கணுங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது ப்ரொபோசலோட இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அதான் ஈஸி ப்ராசஸ்ன்னு சொல்லி நம்ம ஹானரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஜி ஒன் ஆஃப் தி பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஒரே ஃபார்மில் உங்களுக்கு கம்பெனி இன்கார்பரேட் ஆகிடும், பேன் நம்பர் வந்துடும், டேன் நம்பர் வந்துடும், ஜிஎஸ்டி தேவைப்பட்டா ஜிஎஸ்டி நம்பரும் உங்களுக்கு அதுலேயே வந்துடும். அதுக்கடுத்து இஎஸ்ஐ பிஎஃப் ப்ரொஃபஷனல் டேக்ஸு ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் எந்த பேங்க்ல ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கொடுத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அந்த பேங்க்குக்கு போயிடுங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அலையிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த வேலையை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் ஈஸி ப்ராசஸ்ங்க. சரிங்களா? இன்னொன்று என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா, டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஓனர் ஆஃப் தி கம்பெனிங்க, தேர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி. அப்போ யாருங்க ஓனர்னு கேட்டிங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஓனர் ஆஃப் தி கம்பெனி. நம்ம கேஸில் ஷேர் ஹோல்டர்ஸும் டைரக்டர் ஒரே மாதிரி வரலாங்க, பட் தேர் இஸ் அ ஸ்மால் டிஃபரன்சஸ்ங்க. இதில் வந்து பெனிஃபிட்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதை நம்ம டெப்த்தாக நீங்கள் போகும்போது அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுது ஸ்டார்ட் அப்புக்கு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த 4 விதமாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஹச்இஎஃப், அடுத்து வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், கம்பெனி, எல்எல்பி, இதில் எது ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ.